வீட்டிலே எப்படி ரொம்ப டேஸ்ட்டாக ஈஸியாக எப்படி அரபியன் நம்ம செய்யலான்னு பார்க்கலாம். இதை குபூஸுக்கும் ஃபலாஃபிலுக்கும் சைட் டிஷ்ஷாக சாப்பிடும் போது இது வேறு லெவலில் இருக்கும். நான் வெள்ளை எள்ளு 100 கிராம் யூஸ் பண்ணுறேன். வெள்ளை எள்ளை லேசாக இது மாதிரி வறுத்துக்கோங்க. வெள்ளை எள்ளை மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அதை பிளெண்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சோன்னு இது மாதிரி அரைஞ்சதும் சன்ஃப்ளவர் ஆயில் பிளெண்ட் பண்ணிக்கோங்க. இந்த கன்சிஸ்டன்சி வந்து பிளெண்டரை ஸ்டாப் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு சிக்பியை ஹவர்ஸ் நான் வாட்டரில் சோக் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு சிக்பியை ப்ரெஷர் குக்கரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணி சிக்பி முழுங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இதுக்கு 3 விசில் விடுங்க. 3 விசில் விட்டதுக்கப்புறம் கொண்டக்கடலை இது மாதிரி வெந்திருக்கும். அப்படி உங்கள் சிக்பி வேகலைன்னா எக்ஸ்ட்ரா 2 விசில் விட்டுக்கோங்க. சிக்பி வாட்டரை தனியாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. அரைக்கும் போது அந்த வாட்டரை தான் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு சிக்பியை மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி 5 பல்லு பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. கொண்டக்கடலை இது மாதிரி லேசாக அரைஞ்ச கொண்டக்கடலை வேக வச்ச தண்ணியை ஊற்றிக்கோங்க. திரும்பவும் பிளெண்ட் பண்ணுங்கள். இந்த கன்சிஸ்டன்சி வந்ததும் இதை தனியாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு அடித்து வச்ச வெள்ளை உளுந்து ஆட் பண்ணுங்கள். அப்புறம் 5 பல்லு பூண்டு, லாஸ்ட்டாக கொண்டக்கடலை ஆட் பண்ணி பிளெண்ட் பண்ணிக்கோங்க. இது மாதிரி கொஞ்சம் பிளெண்ட் ஆகுனதும் கொண்டக்கடலை தண்ணி ஆட் பண்ணுங்கள். திரும்பவும் பிளெண்ட் பண்ணணும். பிளெண்ட் பண்ணதுக்கப்புறம் இது மாதிரி திக்கான கன்சிஸ்டன்சியில் இருக்கும். திரும்ப சிக்பி வாட்டர் ஆட் பண்ணி பிளெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி வந்ததும் நம்ம முன்னாடி அரைச்சி வச்சுருந்த கொண்டக்கடலை பேஸ்ட்டையும் இதையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஃபைனலாக மேலே ஆலிவ் ஆயில் ஊற்றி சர்வ் பண்ணுங்கள். இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். மறக்காமல் லைக், சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க.